இவ்வளோ நாள் நான் ஜஃப்னால ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், கோயிலில் போய் பாடியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இது நிஜமாவே மனசுக்கு திருப்தியாக நிறைவு. வர வழியில் சொன்னாங்க இங்கே தான் வந்து யுத்தம் நடந்த இடம்னு சொல்லிட்டு கிளிநொச்சி துணைவியார் மற்றும் மோகனன் அவர்கள். வணக்கம் அன்பு உறவுகளே, நான் உங்களின் சிறி. இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் விவேகானந்தா நகரில் வன்னி விழிப்புணர்வுற்றோர் சங்கம் வடகிழக்கு மாகாண செயலகத்தில் இன்று ஒரு விசேட நிகழ்வு ஒன்று நடக்குது. விழிப்புணர்வுற்றோர்களுக்கு தென்னிந்திய கலைஞர்கள் வந்து இன்று ஒரு பெரிய நிகழ்வு ஒன்று நடைபெறுகிறது. அந்த நிகழ்வுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலை பார்க்குற உறவுகள், எங்களுடைய சேனலை நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் செய்தோண்டு வெள்ளை தட்டி லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணணும்னு கேட்டு நல்லா பாருங்கள். இன்றைய நாள் வந்து வன்னி மாவட்டத்தில் வந்து ஒருங்கிணைக்கப்பட்ட வன்னி விழிப்புணர்வு சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட தென்னிந்தியா சீத்தமிழில் பாடிய புருஷோத்தன் மற்றும் அக்ஷயா ஆகிய இரு கலைஞர்களோடு எமது ஈழத்து குயில் கிம்சுவா இணைந்து இசை நிகழ்வுகளை வழங்குவதற்கு வருகிறார்கள். அந்த நிகழ்வுகளை தான் நாங்கள் எங்களுடைய காணொலி மூலம் கொடுறோம். பாருங்க உறவுகளை போய் அங்கே என்னென்ன விடயங்கள் இருக்கிறத காண்டு நாங்கள் எங்களுடைய காணொலி மூலம் தருவோம். சரியா? ரெண்டு பேர் இருக்கார். 6 பேர் இந்த குடும்பத்தில் 6 பேர் சுனாமியில் 2 பேர். அப்பா என்ன பண்ணிருக்காரு, தம்பி தங்கச்சியும் இருக்காரு. செல்வரன் தாவன் ராஜசுமல கையெட்டி 2 கண்ணும் இல்லை, 2 கையும் இல்லை, குடும்பத்தோட 2 பிள்ளையரோட வாழ்ந்து வேற எங்களோட முதல் போராளி. இதுதான் முதல் போராட்டத்தில் நண்பர்கள் 88 டிசம்பர் ஐபிகே இந்திய ரெண்டு பேர் கட்டளை செய்வார். பாவனிய மாவட்டத்தில் ஓமந்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் மற்றவர்கள் மாதிரி ஒரு தமிழகத்தின் விடுதலைக்காக 2 ஒரு தலைவன் பெறவுக்காய் காத்திருந்தோம். எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். ஒரு தலைவன் பெறவுக்காய் காத்திருந்தோம். எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். மண்ணை மறவாகும் தலைவன் அவர் எங்கள் மண்ணில் வேறு ஊன்றி நின்றவனை அன்னை மண் பறிக்கு மாட்டார் எதிரில் அவன் அனலை பொழிகின்ற ஏவுகணை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புலிகள் படை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவன் பிறந்தான், பிறந்தது புலிகள் படை. ஒரு தலைவன் வரவுக்காய் காத்திருந்தோம். எங்கள் தலைவன் பிறந்தான், எங்கள் பகைவன் ஓடி பறந்தான். நிமிர்ந்த தமிழீழ நிலத்தை உருவாக்கி காட்டியவன் பிஞ்சு மலலைக்கும் பகவன் நஞ்சுடல் பிளக்கும் தமிழ் வீரமூட்டியவர். பிரபாகரன் காலம் தந்த கொடை அவர் பிறந்தார், பிறந்தது புலிகள் படை. பிரபாகரன் காலம் தந்த கொடை அவர் பிறந்தார், பிறந்தது புலிகள் படை. நன்றி. நீங்க எல்லாரும் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். உங்களுக்காக இன்னைக்கு நாங்க பாடும்போது அது ஒரு பெரிய சந்தோஷம். அப்புறம் வந்து இன்னொன்று வந்து சைக்கிள் நான் வந்து இப்போதான் அப்போ நான் தான் சும்மா நான் வந்து இல்லை உண்மையாவது எனக்கு மாடு தவிர்த்து வேற எதுவுமே அந்த அளவுக்கு வந்து எல்லாமே சைக்கிள் மக்கள் பயன் எல்லாமே தலைவர் செயலாளர் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பீடாக டைப் பண்ணுங்க. இன்னொரு பேப்பரை கொடுத்தீங்களா டைப் பண்ணி தெரியுது தமிழ்ல இங்கிலீஷ்ல மற்ற திறமையாக நிறைய கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்களோட பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்ல, எல்லாருமே ஓரளவுக்கு சரியான சொன்னாங்க. கவிதை சொன்னாங்களா, அவங்க மட்டும் தான் பயமா ஏத்துங்க. நீங்க இங்க வந்து மாதிரி பேர் ஏத்துங்க.
அது நிறைய திறமை இருக்கு. நல்ல ஒரு பேச்சாளர், நல்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்பேன். அப்போ இன்னைக்கு நாங்க ஒரு சிறந்த விவசாயி. ஓ அது ஒரு விவசாயி. பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க தான் வந்து இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும் எங்களுக்கு. அவர் செய்யறாரு. ஓகே மணியண்ணா. ஊர்க்குருவி நாடாவதுல ஒரு சொட்டு செய்து காட்டுங்களேன்னா. விடுதலை புலிகளின் குரல் ஒரு வானிலை இருந்தது. அதில் நாங்கள் விவசாயம் சம்பந்தமான ஒரு நிகழ்ச்சி போடுறாங்க. அந்த விவசாயிகளுக்கு நல்ல கருத்து போய் சேர வேணும்ன்றதுக்காக அதுக்கு நாங்கள் வாய்ஸை மாற்றி செய்கிற வாய்ஸில் ஒலிப்பதிவு செய்து வெளியிடுறது. அதனால் மக்களுக்கு நல்ல விருப்பம். நான் தான் செய்தேன். நான் 2009க்கு முன்னுக்கு 90-95 காலங்களில் நாங்கள் ஒரு பொறுமையை மேம்பாடுன்னு சொல்லி எங்களோட போராட்ட காலத்தில் விவசாயத்தை வளர்த்து கொண்ட காலத்தில் விவசாயிகள் ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நாங்கள் ஒரு நாடக ரீதியாக அந்த பூச்சிகள் கொள்கிற அப்படியான இதெல்லாம் செய்கிறோம். நாங்கள் அதில் நான் ஒரு பாத்திரம் செய்யணும். அதில் அவைய நல்ல விருப்பம் இருந்தது. நான் பாத்திரங்கள் மக்கள் ஒளிப்படுறதுக்காக செய்கிறது. அதை வாய்ஸ் தானே வாய்ஸ்லாம் மட்டும் இன்னொன்று செய்யலாம். கோட்டை கள்ளக்கட்டு காஞ்சூர கோகலாயிரம் கிட்ட எங்கேடா போட்டு என்ற பயப்படியடே மண்ணண்டை இல்லாட்டிலும் மோட்டை பூட்டி வயல உள்ளூருக்கு எங்கேடா போட்டு தண்ணி எடுத்து தடவை போட்டு எங்கேடா போடுது அம்மான் என்ன விடிய கிளம்பு வந்து டேய் கொக்கரட்டை வேலை விதை அடி அவனங்காலையெல்லாம் விதைச்சி போட்டான்டா போட கொண்டு போக வழி இல்லை மண்ணெண்ணெய் இல்லான்ட்டாப்புல பார்த்துட்டு அடிக்கிற டேய் அவன் மண்ணெண்ணையை மறைச்சா மாட்டை பிடியடா ஏற பூட்டடா உழுது காட்டி காட்டோடா டேய் இது தலைவன்ற காலத்தில் இருக்கிற நாங்களோட தருதலை இளங்கிடா ஓட்டுதலை அம்மான் மாடை ஓட்டி இப்போ எடுக்கிற எங்கேம்மான் போகிற மண்ணெண்ணையை விட்டுவில டேய் கதை குறையாதீங்கடா. அந்த காலத்தில் அப்புறம் குஞ்சி அப்புறம் மாடு ஓட்டி தானேடா வயல் உழுதவக அடையாப்போ எங்கடா வாயில் ஒன்று செக்கிழுது அது ஒன்று சவாரியோடது அம்மா ரெண்டு கப்பா காடியெல்லாம் ஒன்று வடக்கா போதுண்டு கிடக்கா போகுது நாளைக்கேட உழுவுறாது. இது பெரிய கரைக்கால் முடிச்ச வேலை அப்பரோடைய அலையலாது. டேய் செங்காரியை கொண்டு வெள்ளை கையில் பூட்டடா மற்றதை கிழக்கையில் பூட்டுடா பூட்டி போட்டு சுற்றி வளையடா ஹேர் உளையடா கடடா என்ன பற்றி என்ன நினைக்கிறீர்கள் இந்த மணியை தர பற்றி போயிட அந்த காலத்தில் 1.5 ஏக்கர் உள்ளதான் கட்டியோ. நான் கருத்தித்துற டிஎஸ் ஆஃபீஸில் டிஓவாக இருக்கிறேன். வன்னி சுத்தத்தில் தான் எனக்கு கண் பார்வையும் கையில் மெல்லாமல் போச்சுது. நான் இப்போ ஃபேமிலி ஆகிட்டேன்னு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கிறா. கேம்பஸ் முடிச்சுட்டு அதே டைமோட எங்களுக்கு அதிர்ஷ்டம் வேலையும் கிடைச்சிட்டு கவர்மெண்ட்டு. அப்படியே வேலை ஃபேமிலி இப்படி சைக்கிளோ இவங்க நிறுவனங்களோட அப்படியே சேர்ந்து நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். வாழ்க்கை கவிதை வாசிப்போம் வானமளவை யோசிப்போம் முயற்சி என்ற ஒன்றை மட்டும் மூச்சு போல சாசிப்போம். லட்சங்கனவு கண்ணோடு லட்சியங்கள் நெஞ்சோடு உன்னை வெல்ல யாரும் இல்லை உறுதியோடு போராடு மனிதா உன் மனதை கேடி விதி போடு மரமாகும் அவமானம் படு தோல்வி எல்லாமே உறவாகும். தோல்வி இன்றி வரலாறா துக்கம் என்ன என் தோழா ஒரு முடிவிருந்தால் அது தெளிவிருந்தால் அந்த வானம் வசமாகும். தந்த அழகிய வாழ்வு உலகம் முழுதும் அவனது வேறு கண்கள் மூடி வாழ்த்து பாடு கருணை பொங்கும் உள்ளங்கள் உண்டு கண்ணீர் துடைக்கும் கைகளும் உண்டு இன்னும் வாழணும் 100 ஆண்டு எதை நாம் இங்கு கொண்டு வந்தோம் எதை
கொண்டு செல்வோம் அழகே பூமியின் வாழ்க்கை அன்பில் வாழ்ந்து விடை பெறுவோம். நன்றி. பயங்கரம் பயங்கரம் அற்புதம் அற்புதம். நன்றி நன்றி நன்றி. ஆமா அது கொடுக்கணும் அவங்க கிட்ட, அவங்க கொடுத்துட்டு சேர்ந்து வாழணும், உயிர் பிரிந்தாலும் அன்பே உன் மார்பில் சாயணும். மாலை மங்களம் கொண்டாடும் வேளை வாய்க்குமோ, மனவரையில் நீயும் நானும் தான் பூச்சூடும் நாளம் தோன்றுமோ. ஐயோ லிரிக் மறந்தேன். என்னாலும் அதுவா? ஐயோ ஒன்றாகும் பொழுதுதானே நீ, ஒன்றாகும் பொழுதுதான் இனிய பொழுதுதான், உந்தன் உறவுதான் உறவு. இரு கண்ணும் என் நெஞ்சும் இரு கண்ணும் நெஞ்சில் நீரிடாடுமோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. இங்கு நீ இல்லாது வாழும் வாழ்வு தானேனோ. மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் உன்னை விரும்பினேன் உயிரே. தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே. அற்புதம். இன்னைக்கு வந்து நான் வந்து இன்னைக்கு வந்து இவங்களோட ஒரு பாட்டு நான் வந்து பாடுறேன் மேடையில். சூப்பராக பாடுறீங்க. கை கொடுங்க மறுபடியும். அது என்னென்ன பயங்கரமாக நீங்கள் நீங்கள் எங்கே கற்றுக்கிட்டீங்களா? எங்கள் காலேஜில் படிச்சிங்களோ? எத்தனை வருஷம்? நான் ப்ரைவேட்டாகவும் படித்தது, ஸ்கூல்லையும் படித்தது. ஓகே சூப்பர். சின்ன வயசுலேருந்தே பாடுறீங்களா? பரவாயில்லையே. ஓகே ரொம்ப சந்தோஷம். சாயந்தரம் நம்ம பாட்டு பாடும். அப்போ சைட்டு கொடுவோம் கொஞ்சம் வணக்கம். வணக்கம். எங்களுடைய உதயம் யூடியூப் சேனல் சார்பில் தென்னிந்தியாவில் தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறீங்க. எங்கள் தாயக மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இலங்கையில் நீங்கள் வடபகுதியில் யாழ் மாவட்டத்துக்கு நீங்கள் இந்த புதுசாக எவ்வளோ காலமாக வாரீங்கள்? அந்த புதிய பயணமாக அல்லது இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் இங்கே வந்திருக்கிறீங்க? முதல் வாட்டி வந்தது செப்டம்பர் 2023 வந்தது. அதுக்கப்புறம் அடிக்கடி வர்றதுக்கான வாய்ப்பு இருந்தது, வந்துட்டே தான் இருக்கேன். இது வந்து ஒரு 7வது 8வது வாட்டி இருக்கும். 8 தடவைக்கு மேலே வந்திருக்கிறீங்க. நீங்கள் 8 தடவைக்கு மேலே வரையில இந்த தாயக மண்ணில் இன்றைக்கு நீங்கள் வந்து சந்திக்கிற
இந்த கலைஞர்கள் இந்த போர்க்கால கலைஞர்கள் அல்லது போர்க்காலத்தில் வந்து 2 கண்கள் அவயங்கள் இழந்த ஒரு வித்தியாசமான மனித உடலங்களில் ஏற்பட்ட பேரல்வங்கள் சம்பந்தமான மனிதர்களை இன்றைக்கு நீங்கள் சந்தித்து அவர்களை நீங்கள் மௌலிக்க வந்திருக்கிறீர்கள் தென்னிந்தியாவில். இந்த வகையில் இந்த தாயகத்துக்கும் உங்களுக்குமான உறவு வந்து பலமடைஞ்சு கொண்டே இருக்குது. இந்த கலைஞர்கள் அல்லது இந்த விழிப்புணர்வை இழந்தவர்களுடைய உணர்வுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்களா? அவைகளை இன்றைக்கு நீங்கள் பார்க்குற பொழுது நம்மளை விட எந்த விதத்துலையுமே அவங்க எதுவுமே குறைவே கிடையாது. இன்ஃபேக்ட் நம்ம வந்து இது சரியில்லை அது சரியில்லைன்னு நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, ஹாப்பியாக இருக்காங்க. அதெல்லாம் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அண்ட் இப்போ அவங்களுக்காக பாட போகிறேன், அவங்கள மகிழ்விக்க போகிறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நேற்றைய நாளில் நீங்கள் பலாலி வானத்தளத்தில் வந்து இறங்கின பொழுது பல நூற்றுக்கணக்கான உறவுகள் உங்களை அருமையாக அன்போடு வந்து வரவேற்றிருந்தார்கள். இந்த ஈழத்தில் ஒரு நடைபெற்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புன்றதை வந்து நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த வகையில் இவர்களுடைய தேவைகள் பலவிதமாக இருக்குது. இப்போ உங்களாலான பயணங்களை நீங்கள் வந்து தாயத்தில் இருக்கிற அத்தனை உறவுகளுக்காக நீங்கள் ஒரு முயற்சி எடுக்க வேணும். பெரிய அளவில் வந்து நீங்கள் அதுக்காக பாடுபட வேணும். என்றால் நாங்கள் இலங்கை மக்கள் வந்து பல தடவை அடி வாங்கி விழுந்து எழுந்தினாங்க. உங்களை போல இளம் அந்த சமூக ஆர்வம் உள்ளவர்கள் உங்களோட பாடும் திறமைகளை நாங்கள் உங்களோட காணொளி மூலம் நாங்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இப்போ நாங்களும் ஒரு பாதிப்புக்குள்ளாயினார்கள். எங்களோட மண்ணில் நாங்கள் பெரிய வலிகளை சுமக்கிறோம். அந்த வலிகளை நீங்கள் தான் குறைக்கவும். நீங்கள் என்றால் நீங்கள் உங்களோட சார்ந்திருக்கிறார்கள் குறைச்சி அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரங்களை மேம்படுத்தவும், அவைகளுக்கு கலைத்திறமைகளில் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்குது என்று அவர்கள் மாதிரி பல்லாயிரக்கணக்கான இழப்புகள் சார்ந்து இருக்கிறது. ஒரு மனிதனுடைய உடலங்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இதில் வந்து ஒவ்வொன்றும் அவயங்கள் முக்கியமான அதிலும் இந்த விழி என்றது வந்து இந்த சந்தர்ப்பத்தில் நீங்கள் இந்த இடத்துல வந்து மகிழ்விக்க வந்திருக்கிறீர்கள். பெரிய சந்தோஷம். இந்திய மக்களுக்கும் நாங்கள் எங்களுடைய சேனல் சார்பில் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். நாங்கள் இந்தியாவுக்கு வருகிற பொழுது எங்களை நீங்கள் ஆதரிக்கக்கூடிய மாதிரி வரவேற்புகள் இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும், கட்டாயமாக இருக்கும். ஏன்னா நாங்கள் அந்த வலிகளை சுமந்து கொண்டு தான் எங்களோட காணொளி போடுது. உதயம் யூடியூப் சேனல் என்ற சேனலில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வரைக்கும் இந்திய வரைக்கும் இப்போ வந்ததுக்குள்ள யாழ்ப்பாணத்துல வந்துக்கிறீங்க. இந்த நிகழ்வு எப்படி ஸ்பெஷலாக பார்க்குறீங்க? யாப்னாவோட இங்கே கிளிநொச்சி மாவட்டம். ஓகே, நான் வர வழியில் சொன்னாங்க இங்கே தான் வந்து யுத்தம் நடந்த இடம்னு சொல்லிட்டு கிளிநொச்சி. ஸோ ரொம்ப சந்தோஷம் இங்கே வந்தது. மக்கள் இங்கே யுத்தத்தால் பாதிப்படைஞ்ச மக்களுக்கு அடையாளமாக இருக்குது. ஒரு அவங்கள மகிழ்விக்கிறதுக்காக என்னால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன விஷயம் எனக்கு பாட வரும், அந்த விஷயத்தை வச்சு என்னால் அவங்கள மகிழ்விக்க முடியும்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்குது. இவ்வளோ நாள் நான் ஜாஃப்னால ஸ்ரீலங்காவில் நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன், நிறைய ஷோஸ் பண்ணியிருக்கேன், கோயிலில் போய் பாடியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். இது நிஜமாவே மனசுக்கு திருப்தியாக நிறைவாக இருக்குது இவங்களுக்காக பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ ரொம்ப சந்தோஷம், பெரிய சந்தோஷம். எல்லாருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்வோம். நன்றி. மூத்த பாடகர் பார்வதி சிவமாதவம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு கேள்விஷா அவர்களின் பெற்றோர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு காக்காவண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்து வாழிய
காரியம். ஆகவே இன்று எங்களுடைய அந்த முக்கியஸ்தர்கள் அல்லது வரவேற்பாளர்கள் பகுதியிலே திரு தீபச்செல்வன் அவர்களும் வருகை தந்திருக்கின்றார். இளம் எழுத்தாளர், பல படைப்புகளை படைத்திருக்கின்றார். அவரும் இங்கே வருகை தந்திருக்கிறார். எங்களுடைய தொப்புள் கொடி உறவான தமிழ்நாட்டிலிருந்து இங்கே 2 பாடகர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். உங்களுக்கு தெரியும், ஜி தமிழ் தொலைக்காட்சி அங்கே சரிகமாக நிகழ்ச்சியானது பெரும் வரவேற்பை பெற்றிருக்கின்றது. இன்று பிக் பாஸ் நிகழ்ச்சியை விட அதிக பார்வையாளர்கள் அதற்கு இருக்கின்றார்கள். அங்கே அதற்கு அந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியில் சரிவகமாக அந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்தவர்கள், அதிலே பங்கு பற்றி தங்களையும் வளர்த்துக் கொண்டவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். அதன் தொடரிலே வெற்றி பெற்ற ஒரு வெற்றியாளர் திரு புருஷோத்தமன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார். சென்னையில் இருந்து தமிழ்நாட்டு தொப்புள் கொடி உறவான புருஷோத்தமன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த பாடகர், இன்று உலகம் முழுக்க பேசப்படுகின்ற ஒரு பாடகராக அவர் இருக்கின்றார். அவரும் ஒரு பார்வை இழந்தவராக இருக்கின்றார். அங்கே அதான் முக்கியமானது. அவரும் பார்வை இழந்தாலும் விழியின் இழப்பு வாழ்வின் இழப்பு இல்லை என்று அந்த அத்தனை போட்டியாளர்களுடன் தானும் நின்று அந்த போட்டியிலே வென்று முதல் பரிசை அவர் தட்டி சென்றிருக்கின்றார். ஆகவே அந்த அவரும் இங்கே நாங்கள் அழைத்திருக்கின்றோம். அத்தோடு அக்ஷயா அவர்களும் இங்கே வந்திருக்கின்றார். அவரை பொறுத்தவரைக்கும் அவரும் ஒரு சிறந்த பாடகர், தமிழ்நாட்டில் இருந்து வந்திருக்கிறார். அவர்கள் இல்லங்களுக்கு சென்று கூடி அங்கே அவர்களை அமைதிப்படுத்துகின்ற ஒரு செயற்திட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றார். அதாவது பாடல்கள் மூலம் அவர்களை அமைதிப்படுத்துவது, இந்த செயற்திட்டத்தை அவர் முன்னெடுத்திருக்கின்றார். ஆகவே அவரும் இங்கே வந்திருக்கின்றார். அவரும் ஜி தமிழ் தொலைக்காட்சியிலே ஒரு செயலாற்றி இருக்கின்றார். உங்களுக்கு தெரியும், இந்த ஜி தமிழ் தொலைக்காட்சியானது இந்த சரிகமப நிகழ்ச்சியிலே எமது தாயகத்து உறவுகளையும் இணைத்து இன்று நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கின்றது. தற்சமயம் கூட சுவிஸில் இருக்கின்ற எமது புலம்பெயர் உறவு ஒருவரையும் இணைத்து இப்பொழுது பெரும் பரபரப்பாக அந்த நிகழ்ச்சியினை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது வாய்ப்புகள் கொடுத்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் எங்களுடைய இந்த இளம் பாடகர்கள், எங்களுடைய வன்னி விழிப்புணர்வு சங்கத்தில் இருந்து வருகின்ற அந்த பாடகர்களுக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்தும் நாங்கள் இந்த நிகழ்ச்சி பாடகர்கள் கூடி இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆயினும் எங்களுடைய அந்த உறவுகளோடு தமிழ்நாட்டு தொப்புக்கொடி உறவுகள் அந்த பாடகர்களும் இணைந்து பாடுகின்ற பொழுது இன்னும் இரட்டிப்பு மகிழ்ச்சியாக இருக்கும், இன்னும் இரட்டிப்பு சந்தோஷமாக இருக்கும், கவர்ச்சியாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம், எம்ஜிஆர் அவர்கள் கூட கண்டியிலே பிறந்திருந்தார். ஆனால் அவர் பின்னாளில் தமிழ்நாட்டுக்கு சென்று அங்க திரையுலகத்திலே அவர் அங்கே கால் பதித்து பின்னர் அந்த தமிழ்நாட்டுக்கு முல்லை சீனா சுடர் அவர்கள் கொஞ்சம் தள்ளி விடுங்க. கிட்ட கொண்டு விடுங்க. போனா சார் ஜீ தமிழ் தொலைக்காட்சிக்குரிய நினைவு கேடயத்தினையும் நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இந்த நினைவு கேடயத்தினை அக்ஷயா அவர்களும் புருஷோத்தமன் அவர்களும் இணைந்து பெற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
அடுத்து பொன்னாடை மோகன் அண்ணா அவர்களுடைய குடும்பம் துணைவியார் மற்றும் மோகன் அண்ணா அவர்கள் இவர்களுக்கான மதிப்படைகின்றார்கள். அவர் நீண்ட காலமாக 2009க்கு முன்பும் பின்பும் எங்களோடு பல செயல்பாடுகளோடும் எங்களோடு ஆதரவாகவும் செயல்பட்டு வருபவர். அவருக்கு